வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைப்பு மனமும் உடலும். மனசு நல்லா இருந்தால் உடம்பும் நல்லா இருக்கும். உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். உள்ளத்தில் தெம்பும் மகிழ்ச்சியும் இருந்தால் நோயும் சோர்வும் அணுகிறதே இல்லை. நாம் மனசு கசந்து போய் இருந்தோம்னா நமக்கு நோய் வர்றதுக்கான சந்தர்ப்பமும் அதிகம். 2 பேருக்கும் ஒரே விதமான நோய். அதில் ஒருத்தர் மனத்தெம்பு உள்ளவர், இன்னொருத்தர் மனத்தெம்பு இல்லாதவர். இந்த 2 பேருக்கும் ஒரே விதமான மருந்தை கொடுக்குறாங்க. மனத்தெம்பு உள்ளவருக்கு நோய் சுலபமாக குணமாயிடுது. ஆனால் இன்னொருத்தருக்கு காலதாமதம் ஆகுது. மருத்துவ ஆராய்ச்சி நிபுணர்கள் பல விதமான சோதனைகளையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை சொல்கிறாங்க. வாழ்க்கையோட உண்மைகளை லேசாக எடுத்துக்கிட்டு சிரிச்ச முகத்தோட கவலை இல்லாமல் வாழறவங்க கிட்ட நோய்கள் நெருங்கிறதே இல்லை. மேரிலாண்டில் இருக்கிற மன இயல் ஆராய்ச்சி நிபுணர் மைக்கேல் ராஃப் இதை சொல்கிறாரு. வழக்கம் போல் இதுலேயும் எலியை வச்சு சில ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணினாங்க. 2 குரூப்பு எலிங்க. ஒரு குரூப்பு அமைதியாக இருக்கிறாப்புல பார்த்துக்கிட்டாங்க. இன்னொரு குரூப்புக்கு சில அவஸ்தைகளை உண்டு பண்ணினாங்க. அமைதியாக இருந்த எலிக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருந்தது. அமைதி இல்லாமல் இருந்த எலியெல்லாம் தொத்து நோயினால் சீக்கிரமாக பாதிக்கப்பட்டுச்சு. பல எலிகள் செத்தும் போச்சு. நம்ம உடம்புக்கு ஏதாவது கஷ்டம் வர்றப்பையெல்லாம் அட்ரினலின் சுரப்பிகளுக்கு மூளை எச்சரிக்கை கொடுக்குது. அதனால் இது விறுவிறுப்பாக வேலை செய்ய தூண்டப்படுது. அதனால் மூளை தெளிவாகவும் மனசில் கலக்கம் இல்லாமலும் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த சுரப்பிகள் சரியாக பக்குவமாக இயங்குது. அப்படி இல்லாத நிலைமையில் எதிர்ப்பு திறன் குறைஞ்சி போகுது. இது சாதாரண நோய்க்கு மட்டும் இல்லாமல் தொத்து நோய்க்கும் பொருந்தும் அப்படின்னு இப்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருந்தா எல்லோருமே சிரிச்சிருப்பாங்க. தொத்து நோய் பரவுறதுக்கு உணவு, நீர், காற்று, அப்புறம் இதை சார்ந்து வர்ற கிருமிகள் தரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் தான் அடிப்படை காரணம்னு ஏற்கனவே நமக்கு எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முதுமை, பலவீனம், உடல் சோர்வு, சத்துணவு இல்லாத நிலைமை இதெல்லாம் கூட தொத்து நோய் பரவ காரணம்னு நமக்கு தெரியும். ஆனால் மன அமைதி உள்ள நிறைவு, மன மகிழ்ச்சி இதெல்லாம் நம்ம இந்த நோய்களின் பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றும்னோ. மன சலிப்பு, துயரம், மனக்கசப்பு, மன அமைதி குறைவு இதெல்லாம் இந்த நோய்களின் பாதிப்பை தூண்டும்னோ இதுவரைக்கும் நமக்கு யாரும் சொன்னதில்லை. ஆனால் இப்போது சொல்கிறாங்க. இங்கிலாந்தில் சாலிஸ்பரில் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு ஆராய்ச்சி. ஜலதோஷம், இருமல், கபம் சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுற நிபுணர்கள் புதுசாக ஒரு உத்தியை கையாண்டாங்க. 50 பேரில் 25 பேருக்கு இந்த தொல்லையை தடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் மட்டும் கொடுத்தாங்க. இன்னொரு 25 பேர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மருந்து கொடுத்தும் உங்களுக்கு சரியாக வரலைன்னா உங்கள் வயிற்றில் உள்ள குழாயை செலுத்தி உங்கள் வயிற்றின் உள்ளே குழாயை செலுத்தி ஜீரண நீரை வெளியே எடுத்து சோதனை செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கையாக சொல்லி வச்சாங்க. அவ்வளவுதான், இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. மாத்திரை மட்டும் சாப்பிட்டவங்க குணமாயிட்டாங்க. பயந்தவங்களுக்கு பாதிப்பு இன்னமும் அதிகமாயிடுச்சு. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, மனக்கவலையும் பயமும் கலக்கமும் உண்டாகிறப்ப உடம்புல இயல்பாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு திறன் அதிகமாக பாதிக்கப்படுது. அந்த ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டிருக்கிற முடிவு இது. நம்ம மெய்ஞானம் என்ன சொல்லுது?
அதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் கடமை உணர்வோடு செய்கிறப்போ அதோட வெற்றி தோல்வி நம்மை பாதிக்கிறது இல்லை. அதனால் மனக்கவலை இல்லாமல் வாழ முடியுது. சுருக்கமாக சொல்லப்போனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. பதவி, பணம், புகழ் இதை நினச்சி ரொம்பவும் அலட்டிக்காதீங்க. அப்படி இருந்து அனுபவித்து பார்த்தா தான் அதோட அருமை உங்களுக்கு புரியும். பயந்தவன் கதை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட காட்டுறதுக்காக கிராமத்தில் இருந்து டவுனுக்கு போயிட்டு திரும்பி ஊருக்கு வந்துக்கிட்டு இருந்தான். இருட்டி போச்சு. வழியில் ஒரு சுடுகாடு. அதை தாண்டி தான் ஊருக்குள்ளே போகணும். அந்த சுடுகாட்டில் பேய் ஆவி உலாத்துறதா ஒரு வதந்தி. இவன் இந்த இருட்டில் தனியாக அதை கடந்து போகிறதுக்கு பயம். பேசாமல் உக்காந்துக்கிட்டு இருந்தான். யாராவது ஆள் இந்த வழியாக வரட்டும், அவங்களோட சேர்ந்து அந்த பக்கமாக போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அவன் நினச்ச மாதிரியே ஒரு துணை கிடச்சிது. ஒரு ஆள் வந்தான். ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு இவனை பார்த்து கேட்டான். துணைக்கு யாராவது வரட்டும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இவன். நானும் அந்த பக்கம்தான் போகிறேன், சரி வாங்க போகலாம்னா அவன். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த சுடுகாட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இந்த சுடுகாட்டில் பேய் பிசாசெல்லாம் நடமாடுறதா ஊரில் பேசிக்கிறாங்களேன்னா பயந்த ஆசாமி. அப்படியா, எனக்கு தெரியாதேன்னா துணைக்கு வந்த ஆள். அது எப்படி உனக்கு தெரியாமல் போச்சுன்னா இவன். அதுக்கு அந்த ஆள், ஏன்னா நான் செத்து போய் 20 வருஷம் ஆச்சேன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.